கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 3 அதிகாரம் 23 நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தின் மீது விசுவாசமாய் இருக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் நேசிக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நிறைவேற்றும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மீது நம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவர் நமக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரையே நாம் நம்பி வாழும்போது, நம்முடைய முழு இருதயமும் அவரையே சார்ந்து வாழும்போது, அவரையே விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு இருக்கும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாய் இருக்கிறோமா? நாம் அவர் மீது விசுவாசமாய் இருந்தால் அவர் செய்தபடி நாமும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமா? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய வார்த்தைகளுக்கு, பிதாவின் வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை விசுவாசிக்கிறோம், அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்கிறோமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போல நாமும் வாழ்கிறோமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே, பிதாவின் சித்தம் செய்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைக்கு நம் கீழ்ப்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக்கி நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே அன்பின் கனி இருக்கும் என்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை நாம் செய்ய மாட்டோம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே அன்பை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே அன்பின் கனி இருக்கும் என்றால் நீடிய சாந்தமும் தயவும் நமக்கு இருக்கும். நம்மை யார் தவறாக பேசினாலும், நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் பொறுமையோடு நாம் சகித்து கொள்வோம். அப்படிப்பட்ட சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து பொறாமைப்படுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்காது. நமக்குள்ளே அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தற்பொழிவை நாடாது, சீனமடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே அன்பு இருக்கும் என்றால் நமக்குள்ளே கோபம் வராது. மற்றவர்களுக்கு விரோதமாய் நாம் தீங்கு நினைக்க மாட்டோம். சிந்தனையிலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று யோசிக்க மாட்டோம். தற்பொழிவை நாடாது. நம்மை நாமே பெருமையோடு நாம் பேசிக்கொள்ள மாட்டோம். அநியாயமான காரியத்திலே சந்தோஷப்பட மாட்டோம். சகல காரியத்தையும் நாம் விசுவாசிக்கிறவர்களாய், சகலத்தையும் நம்புகிற பிள்ளைகளாய், சகலத்தையும் சகித்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம். நமக்குள்ளே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற அந்த அன்பின் கனி இருக்கிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா.
முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரையே நம்ப வேண்டும். அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழ வேண்டும். நம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்ருவுக்கு இடம் கொடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, இரவும் பகலுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சத்ருவுக்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம். அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். அவரையே விசுவாசிப்போம். நம்முடைய முழு இருதயமும் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். பிரதான கற்பனை உன்னை போல் பிறனையை நேசி என்றார். அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருடைய பிள்ளைகளை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே துதிக்கிறோம். எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனே துதிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனோடு வாழ்வதும் உடைய கிருபை, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு, தயவு, இரக்கம், அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே தேவைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் நிறைவாக்குங்கப்பா. குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறவர், நிறைவாக்குகிற தேவன். நீர் பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தரித்திரங்கள், வறுமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் மருங்குங்கப்பா. வேலை எல்லா காரியத்தை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகளை நீக்குகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு அவமானத்தோடு கஷ்டப்படாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியிலுள்ள தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரிபா கபா ரே ஷேகே லேகே தேனே கரபா ரிபா ரகந்தரதன ஷாலை தேனே மாக்கரபா. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. குடும்ப சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்கப்பா. ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா கடன் பிரச்சனைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. குடும்ப சூழ்நிலைகளில் உள்ள எல்லா தரித்திர நிலைமைகளையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடவே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபாரா கபா ருஷே கே ரேகே ரேகே தேனே கரதரபலா ரபா கபாரா சாந்த ரதன ஹதரபலா ரீபா பாபா ரைஷே கே ரேகே தேனே கரபா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். குடும்பங்களிலே தேவையில்லாமல் குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஆசீர்வதிங்கப்பா. உடைய சமாதானம் வெளிப்படட்டும். தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டுமாப்பா. பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக, அதிசயம் செய்வீராக. ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உடைய ஆள்கைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு விலைக்கு முற்றிலுமாக பாதுகாத்து ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.